என்ன சரோஜா தேவியை ஒரு தயாரிப்பாளர் ஏமாற்றினாரா? அப்போ எம்ஜிஆர் உதவி செய்யவில்லையா? சாபம் விட்ட சரோஜா தேவி, அவரின் சாபம் அந்த தயாரிப்பாளர் நிலை என்ன ஆனது? ஹோட்டலில் நடந்த இந்த சண்டை எதற்காக நடந்தது? ஏன் நடந்தது? வாங்க பார்க்கலாம். சரோஜாதேவி எம்ஜிஆருடன் திருடாதே, நாடோடி மன்னன் போன்ற படங்களில் நடித்த பிறகுதான் அவருக்கு புகழ் வெளிச்சம் அதிகமாக கிடைத்தது. அதற்கு முன் 55-56 வருடங்களில் வாய்ப்புக்காக பல கம்பெனிகளில் ஏறி இறங்கியிருக்கிறார். கிடைத்த வாய்ப்பை தக்க வைத்து நடித்திருக்கிறார். குரூப் டான்சராக ஆடியிருக்கிறார். அப்படி நாடோடி மன்னன் படத்திற்கு முன் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போது நாம் பார்க்க போவது. அந்த தயாரிப்பாளர் நடிகர் வேறு யாருமில்லை, மந்திரி குமாரி படத்தில் வாராய் நீ வாராய் என்ற பாடலுக்கு நடித்த நடிகர் எஸ். ஏ. நடராஜன் தான். இவர் வாய்ஸ் கேட்ட அன்று இவருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருந்தார்கள். அண்ணாவே இவரை பாராட்டியிருக்கிறார். பல படங்களில் இவர் கலீர் என்று சிரித்து ரசிகர்களை பரவசப்படுத்துவார். அவர்தான் நடிகர் எஸ். ஏ. நடராஜன். தாராபுரத்தில் பிறந்த இவர் நாடக நடிகர். பின்பு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் நிரந்தர நடிகராக இருந்தார். எமக்கு தொழில் கற்பனை, உலகில் நாட்டுக்கு உழைத்தல் என்ற வாசகத்தை அடையாளப்படுத்தி நடித்து வெற்றி கொண்டவர். ஃபார்வர்டு ஆர்ட் பிலிம்ஸ் சார்பில் படங்களை தயாரித்தார். எம்.என். நம்பியாரும் எஸ். ஏ. நடராஜனும் இரு நாயகர்களாக நடித்த நல்ல தங்கை என்ற படத்தை தயாரித்து இயக்கி நடித்தும் உள்ளார் இவர். மந்திரி குமாரி படத்தில் இடம்பெற்ற வாராய் நீ வாராய் என்ற பாடல் காட்சியில் நடித்து அப்படத்தின் பிரதான வில்லனாக நடித்தவர். இந்த வில்லன் நடிகரை யாராலும் மறக்க முடியாது. இவருக்கும் சரோஜாதேவிக்கும் நடந்த சண்டைதான் உச்சகட்டமான சண்டை. அது சரி, சரோஜாதேவிக்கும் இவருக்கும் ஹோட்டல் அருகில் நடந்த சண்டை எதனால் ஏற்பட்டது? வாங்க பார்க்கலாம். இப்போது இவரையும் சரோஜாதேவியும் இணைத்த புள்ளி எது? என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். எஸ். ஏ. நடராஜன் சேலம் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது சேலம் மீனாட்சி பிலிம் கம்பெனியின் கோவிந்தசாமி பிள்ளையின் அறிமுகம் கிடைத்தது. அதன் மூலம் டி.ஆர். சுந்தரம் இயக்கிய சதி சுகன்யா படத்தில் சிறிய வேடங்களில் நடித்தார். அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்காமல் தாராபுரம் திரும்பினார். பின்னர் ஜூபிட்டர் தயாரிப்பில் கே. ராம்நாத் இயக்கிய கன்னியின் காதலி படத்தில் வசந்தபுரி மன்னனாக நடித்தார். அந்த படம் இவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடராஜன் நல்ல தங்கை என்ற படத்தை தனது ஃபார்வர்டு ஆர்ட் பிலிம்ஸ் கம்பெனி மூலம் தயாரித்து இயக்கினார். இந்த முயற்சி வெற்றி பெற்றது. ஆனால் விதி யாரை விட்டது? நடிப்போடு நிறுத்தி கொள்ளாமல் படத்தை தயாரிக்கவும் முன்வந்தார். அங்குதான் விதி விளையாடியது. ஏ.பி. நாகராஜனின் கதை வசனத்தில் நடராஜன் தயாரித்த கோகிலவாணி, மாங்கல்யம் உள்ளிட்ட படங்கள் அவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தின. போட்ட முதலுக்கு பணம் வராமல் படம் பெட்டியில் சுருண்டு படுத்து கொண்டது. அதனால் பொருளாதார ரீதியாக நொடிந்து போனார். மாங்கல்யம் என்ற படத்தில் காசெல்லாம் போட்டு பெரும் சோகத்திற்கு ஆளானார். பிறகு நண்பர்களின் பேச்சை கேட்டு கோகிலவாணி என்ற படத்தை தமிழில் தயாரித்து இயக்குனர் அதே சமயம் இதே படத்தை கன்னடத்திலும் தயாரித்து இயக்க முடிவு செய்தார். அந்த படம்தான் கோகிலவாணி. இந்த படத்தின் நாயகியாக கன்னடத்தில் சரோஜாதேவியை ஒப்பந்தம் செய்தார். சரோஜாதேவிக்கு அப்போதுதான் 1-2 படங்கள் என்பதால் குறைந்த சம்பளத்திற்கு ஒப்புக்கொண்டு அட்வான்ஸாக 100 ரூபாய் வாங்கி கொண்டார். வெறும் 100 ரூபாய் மட்டும் அட்வான்ஸாக வாங்கிக் கொண்டு இப்படத்தில் நடித்தார் சரோஜாதேவி. ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. சரோஜாதேவியின் வாழ்க்கையிலும் அது என்ன? வாங்க பார்க்கலாம். சரோஜாதேவியை பொறுத்தவரை நாடோடி மன்னனுக்கு முன், நாடோடி மன்னனுக்கு பின் என்று பிரித்து விடலாம். நாடோடி மன்னன் படத்திற்கு முன் சரோஜாதேவியின் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமாக இல்லை. தங்கப்பதுமை என்ற படத்தில் குரூப் டான்ஸ் ஆடும் ஒருவராக நடித்திருந்தார். திருடாதே படத்திற்காக ஒரு புதுமுக நடிகை வேண்டும் என்று கொண்டு போய் நிறுத்திய போது இவரெல்லாம் ஒரு நடிகையா என்று சரோஜாதேவியை ஏளனம் பேசினார் இயக்குனர் எஸ். ஏ. சாமி. அப்படி பட வாய்ப்புக்காக அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருந்த 1955ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த கதைதான் கோகிலவாணி என்ற இப்படத்தை 1956ஆம் ஆண்டு எஸ். ஏ. நடராஜன் இயக்கிய தமிழில் இயக்கத்தில் இப்படத்தில் ரகுவீர் மற்றும் தாமரம் லலிதா நடித்தனர். கோகிலவாணி படத்தில் இயக்கம் மற்றும் தயாரிப்பாளர் எஸ். ஏ. நடராஜன், திரைக்கதை எஸ்.டி. சுந்தரம், எழுத்தாளர் எஸ். ஏ. நடராஜன், தயாரித்தது நடித்தார். நடராஜன் கன்னடத்தில் இப்படத்தை தயாரித்த போது பெரிய நம்பிக்கையோடு தயாரித்தார். அப்போது சரோஜாதேவி கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு 100 ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு படத்தை எடுத்து முடித்துவிட்டார். படத்தில் நடித்த பலருக்கும் சம்பளம் குறைவாகவே கொடுத்தார். கன்னடம், தமிழ் இரண்டும் படம் வெளியானது. மே மாதம் 30ஆம் தேதி
கன்னடத்தில் கோகிலாவாணி வெளியான வருடம் 1956. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம் பேசப்படவில்லை. பெரிய தோல்வியை அடைந்தது. இதனால் மனமுடைந்த எஸ். ஏ. நடராஜன் நேராக பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஓல்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்தார். யாருமே அவரை பார்ப்பதற்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை. நிறைய கடன் பட்டு இருந்தார். கடன்காரர்களுக்கு பயந்து ஓல்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் சரோஜாதேவிக்கு இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்ததுக்கு சம்பளம் வாங்கியாக வேண்டும் என்ற நிலைமை. யாரை கேட்பது? பெங்களூரில் இருந்தார், கண்டுபிடித்து விடலாம். தமிழ்நாட்டில் யாரிடம் கேட்பது என்று விழித்துக்கொண்டே சென்னைக்கு ரயிலில் வந்தவருக்கு கடவுளாக காட்டப்பட்டது போல் கோகிலவாணி படத்தில் மேனேஜராக பணிபுரிந்த சேகர் சரோஜாதேவி கண்ணில் பட்டார். உடனே சரோஜாதேவியும் அவரது அம்மாவும் சேகரை அழைத்து தங்கள் சோக கதையை சொன்னார்கள். படத்திற்கு பேசப்பட்ட சம்பளம், ஆனால் கொடுக்கப்பட்டது 100 ரூபாய். நாங்கள் தயாரிப்பாளரை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் சரோஜாதேவி. புரொடக்ஷன் மேனேஜர் சேகரோ, சரி நான் சொல்கிறேன், நீங்க போங்க, நான் சொன்னதாக நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடாது. அவர் ஓல்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார், போய் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நைஸாக நழுவி போனார். அப்போது அவரை தேடி வந்தனர் சரோஜாதேவியும் அவரது அம்மாவும். எஸ். ஏ. நடராஜன் தங்கியிருந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு தேடி கொண்டு வந்தார்கள். எஸ். ஏ. நடராஜனின் உதவியாளர் சரோஜாதேவியும் அவரது அம்மாவும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எஸ். ஏ. நடராஜன், படமே முடிஞ்சு போச்சு, இப்போதுக்கு இவளுக்கு என்ன தேடி வராங்க என்று உதவியாளரிடம் எக்கத்தாளமாக பேசி அப்படியே போக சொல் என்று சொன்னார். சரோஜாதேவியும் அம்மாவும், இல்லை, நடராஜனை பார்த்து நாங்கள் எங்களின் சம்பளத்தை வாங்கி கொண்டுதான் போவோம் என்று பிடிவாதமாக கூறினார்கள். நடராஜன் இவர்களை பார்த்தவுடன் வாங்க என்று கூட சொல்லவில்லை, தலையை குனிந்து கொண்டார். சரோஜாதேவி அம்மா சரோஜாதேவி போலவே இருப்பார். சரோஜாதேவி மாநிறம், அவர் அம்மா கொஞ்சம் கருப்பு. நடராஜனை சார் என்று அழைத்தனர் இருவரும். என்ன என்று ஏறிட்டு பார்த்தார் நடராஜன். கோகிலவாணி படத்திற்கு 100 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுத்தீர்கள். பேசப்பட்ட தொகையில் இன்னும் சம்பளம் வழங்கப்படவில்லை. அதை வாங்கிட்டு போலான் என்று வந்தோம் என்று சொன்னார் சரோஜாதேவியின் அம்மா. உடனே எஸ். ஏ. நடராஜனுக்கு கோபம் சுரு என்று ஏறியது. உன் மகளையெல்லாம் போட்டு படம் எடுத்த எனக்கு இது தேவைதான். சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே போங்க என்று கத்தினார். உடனே சரோஜாதேவி அம்மாவும், உங்களை நம்பிதானே அட்வான்ஸ் வாங்கி கொண்டு நடித்தோம், இப்படி ஏமாற்றுவதில்லை நியாயமா என்று கேட்டார். உடனே நடராஜன், கண்டவங்களெல்லாம் என்கிட்ட கூட்டிட்டு வராது என்று உதவியாளரிடம் ஏளனமாக திட்டினார். சரோஜாதேவியின் கண்ணில் நீர் தழும்பியது. அவர் அம்மாவுக்கு வந்ததே கோபம். படத்தில் நடிக்க வைக்கும் போது எங்களை பார்த்தால் கண்டவர்கள் மாதிரி தெரியவில்லையா? இப்பொழுது இப்படி பேசுவது நியாயமா என்று கேட்டார். 1000 ரூபாய் சம்பளம் பேசி 100 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, நாங்கள் ரொம்ப வறுமையில இருக்கிறோம் என்றார் சரோஜாதேவி அம்மா. நடராஜன், இருந்த கை காசு எல்லாம் போச்சு, உன் மகள் ஒரு ராசி இல்லாத நடிகை, மரியாதையாக போய்விடுங்கள் என்று திட்டினார். உடனே சரோஜாதேவி அம்மா, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவ என்று சத்தம் போட்டார். நடராஜன் உதவியாளர் மற்றும் ஹோட்டல் வேலை செய்பவர்களை வரவழைத்து அவர்களை வெளியே அனுப்புங்க என்று சொன்னார். சரோஜாதேவியின் அவரது அம்மாவும் அழுது கொண்டே ஹோட்டலில் வெளியே வந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து கார் ஏறுவதற்காக இசை நடராஜன் வெளியே வந்தார். உடனே சரோஜாதேவி அம்மா, எங்க காசை திங்கிற நீ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவேன்னு மண்ணாளி அவர் மீது தூற்றினார். அந்த இடமே கலவரமானது. இதை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார் தயாரிப்பாளரும் கதை ஆசிரியருமான கலைஞானம். அவரே ஒரு பேட்டியில் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். சரோஜாதேவி அம்மா சாபம் கொடுத்தது போலவே எஸ். ஏ. நடராஜன் அதன் பிறகு நீண்ட நாள் வாழ முடியவில்லை. சம்பளம் கேட்க வந்தவர்களிடம் பொறுமையாக நிதானமாக பேசியிருக்கலாம். படம் நஷ்டமடைந்து விட்டது, என் கையில் காசில்லை, நிச்சயமாக நான் வேற ஏதாவது படத்தில் நடித்தாவது உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று அமைதியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் மனிதனின் ஈகோ தான் என்கின்ற கர்வம், தன்னை வந்து ஒருவர் கேள்வி கேட்கலாமா என்ற அகம்பாவம் எஸ். ஏ. நடராஜனின் கண்ணை மறைத்தது. சரோஜாதேவியின் கண்ணீர் நடராஜனை சுட்டு பொசிக்கியது என்று சொல்லலாம். சரோஜாதேவிக்கு அதன் பிறகு வசந்த காலம் கை நீட்டி வரவழைத்தது. அது எம்ஜிஆர் என்ற மக்கள் திலகம். அவர் மூலமாக சரோஜாதேவியின் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வெளிச்சம் காத்து கொண்டிருந்தது. திருடாதே படத்திற்கு புதுமுக நடிகை வேண்டும் என்று எம்ஜிஆரின் கட்டளை அந்த படத்தில் நடித்தார். அதன் பின் நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி எம்ஜிஆருடன் சண்டை போட்டு அகம்பாவத்தால் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டார். இதெல்லாம் சரோஜாதேவிக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு. பானுமதி மட்டும் எம்ஜிஆருடன் சண்டை போடாமல் இருந்திருந்தால் சரோஜாதேவி அந்த படத்தில் நடித்திருக்க மாட்டார். நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆரில் கண்ணில் பட்டு சரோஜாதேவி வாழ்க்கை மாறியது. இதுதான் காலச்சக்கரம், மேலே ஏறும் கீழே வரும் என்பது.
30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடராஜன் நடிப்பை விட்டு தயாரிக்க புறப்பட்டதும் ஒரு சோதனை. தயாரித்த கோகிலவாணி, மாங்கல்யம் உள்ளிட்ட சில படங்கள் அவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தின. அதுவும் ஒரு சோதனை. அதனால் பொருளாதார ரீதியாக நொடிந்து போனது. அவரது வாழ்க்கையே மாறிப்போனது. அதுவும் ஒரு சோதனை. கோகிலவாணி படத்தில் நடித்த சரோஜாதேவி உட்பட பலருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாமல் சாபத்துக்கும் ஆளானது. அதுவும் ஒரு சோதனை. இப்படி நடிகைகளின் சாபத்துக்கும் பாவத்திற்கும் ஆளானார் நடராஜன். இதுதான் சரோஜாதேவி ஒரு தயாரிப்பாளரிடம் ஏமாந்த கதை. ஜூன் 29 வெளியாகி வெற்றிகரமாக ஓடியது தங்கமலை ரகசியம். பத்மினி பிக்சர்ஸ் அதிபர் PR பந்தலு இயக்கிய முதல் தமிழ் டாக்கி. அதன் டைட்டிலில் மற்றும் என்கின்ற பட்டியலின் கீழ்த்தனம் சரோஜாதேவி சுசிலா என்று காட்டுவார்கள். சரோவின் அடுத்த சதிர். ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்த பூலோக ரம்பை படத்தில் தேனை போலே தேடிவா தீண்டாமலரை நாடிவா என்ற பாடலுக்கு வில்லன் PS வீரப்பா முன்னடந்தது. டைட்டிலில் நடனம் சரோஜாதேவி என்று தனிக்கார்டு காட்டினார்கள். பூலோக ரம்பை பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவாகி யோகானந்த் டைரக்ஷனில் நிறைவு பெற்றது. யோகநாத் மதுரை வீரன் வெற்றி சித்திரத்தை இயக்கியவர். அடுத்து அவர் டைரக்ட் செய்த கல்கின் பார்த்திபன் கனவு படத்திலும் சரோவுக்கு சிறு வாய்ப்பளித்தார். இளவரசியாக வரும் வைஜெயந்தி மாலாவின் தோழி வேடம் இன்றைக்கு சின்ன திரைகளில் பார்க்கலாம். பார்த்திபன் கனவு வெளியான 1960 கோடையில் சரோ தனிக்காற்றற்ற உச்ச நட்சத்திரம். அதனால் சரோவின் பெயர் கௌரவ நடிகை என்று சிறப்பிடம் பெற்றது. வாய்ப்புக்காக நெளிவு சுழிவுகளோடு பணிந்து போக வேண்டிய இடம் ஹாலிவுட். தொடக்கம் முதலே சரோஜாதேவியின் தாயார் ருத்ரம்மா சம்பள விஷயத்தில் கரார் கண்ணம்மா. கேட்ட ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வினாடியே வேறு கம்பெனிக்கு டேராவை தூக்கி விடுவார். கண்டிப்பு நிறைந்த கன்னட குடும்பத்தில் கர்நாடக காவல்துறையில் பணியாற்றிய பைரப்பாவின் மகளாக பிறந்தவர் சரோஜாதேவி. தமிழ் திரையுலகில் ஒரு நடன பெண்ணாக வாழ்க்கையை தொடங்கியவர். சினிமா பாஷையில் சொன்னால் குரூப் டான்சர். இப்படித்தான் சரோஜாதேவி சினிமா உலகில் கால் பதித்து வெற்றி கண்டார்.